ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது. இந்த ஊழல் இருக்கே அது அப்படியே எல்லார் வாழ்க்கையிலையும் பழகி போய் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது ஒரு வைரஸ் மாதிரி அப்படியே பரவி கிடக்கு. இது எந்த அளவுக்கு 100% ஒழிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் வேற வழி இல்லை, அதை ஒழிச்சுதான் ஆகணும். அது என்னடா திடீர்னு தளபதி மாநாட்டில் பேசின இந்த செக்மெண்ட்டை மட்டும் எடுத்து போட்டு வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னைத்தானே அறிவு ஜீவியாக நினச்சிக்கிற ரெண்டு பேர் சேர்ந்தது தான் வானவில். அவங்கள மாதிரி பல தற்குறிங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவளை சொன்னார்ல தளபதி ஊழல் அப்படின்ற விஷயத்தை, அதை தான் வச்சு தான் ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த கழுசடைங்களுக்கு இந்த வீடியோ பதிவு போய் சேரட்டும். நண்பா நம்பீஸ், என்னுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற லைக்ஸும் ஷேரும் தான் வீடியோ போய் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தளபதி ஃபேன்ஸ்கிட்டையும் மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. அப்போ தான் இந்த மாதிரி தற்குறிகள் பேசுகிற விஷயங்கள் மக்கள் மனசை மாற்றாமல் நல்ல திசையில் கொண்டு போகிறதுக்கு என்னை போன்றவர்கள் பேசும் வீடியோ போய் சேரும் அப்படின்றது புரிஞ்சுக்குங்க. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க கமெண்ட்டில், ஆனால் இந்த மாதிரி தற்கொலைகளுக்கெலாம் ஏன்னா நீங்கள் பதில் சொல்கிறீங்க, இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் தான் ஸ்லீப்பர் செல்ஸ். ஒரு மீடியா நினச்சிச்சின்னா எப்பேற்பட்ட ஆளையும் என்ன வேணால் பண்ண முடியுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதற்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம், 2 உதாரணம் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா வாயை திறந்து ஒருத்தனை அழித்தது, மீடியா வாயை மூடி இன்னொருத்தங்களை அழித்தது. வாயை திறந்து அவர் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி மீம்ஸு அது இதுன்னு போட்டு குடிகாரன் அப்படின்லாம் பேசி அசிங்கப்படுத்தி கொன்ன ஒரு நபர் அப்படின்னா அது விஜயகாந்த் அவர்கள். அதே மாதிரி வாயை மூடிக்கிட்டு இருந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் போய் 2 மாதத்துக்கு மேலே இருந்து என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, என்ன ஆனாங்க, ஏன் இறந்தாங்க, என்னைக்கு இறந்தாங்கன்ற மர்மம் இன்றைக்கி வரைக்கும் போகல. ஸோ இதை யார் வெளியில் கொண்டு வந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா, மீடியா பர்சன் தான் கொண்டு வந்துருக்கணும். ஆனால் செய்யலை. ஸோ மீடியா பேசினாலும் பிரச்சனை, மீடியா பேசலைனாலும் பிரச்சனை. அதனால தான் மீடியா நடுநிலையாக இருக்கணும்னு சொல்கிறது. ஆனால் இன்றைக்கி நடுநிலையாக மீடியா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, நடுநிலையாக கிடையாது, எல்லாம் நாதாரிகளாக இருக்கிறாங்க அப்படின்றத இந்த மாதிரி யூடியூப்பில் உட்காந்து வீடியோ போடுறாங்களா, அந்த மாதிரி நாதாரிகளாக இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த வானவில்ஸ் என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஏன் இன்றைக்கி இந்த ஊழல் கண்டென்ட்டை கொண்டு வந்தேன் அப்படின்றதுக்கு மிக மிக சரியான வீடியோவாக இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நானே டிவி ஓட்டு போறேன். டிவி ஒரு ட்வீட் போட சொல்ல, ஊழல் ஒழிக்க தானே வந்திருக்காரு. ஜனநாயகன் படத்துல ஒரு ட்வீட் ஒன்று போட சொல்லு. ஜனநாயகன் படத்துல 190 ரூபாய்க்கு மேல யாருமே டிக்கெட் விற்க கூடாது சொல்லு. அது நடக்குதா பாரு. அது நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் சொல்றேன் நானே டிவி ஓட்டு போறேன். இவர் பெரிய புடுங்கி, இவரே வந்து நொட்டுவாராம். மரத்துக்கு தான் காலை தூக்குற கம்முனாட்டிங்க. ஊழலுக்கும் வியாபாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கொலை பரதேசிங்களா இருக்கீங்களா? டே, உங்களை மாதிரியே எத்தனை பேர் தான் இருக்கீங்க இன்னும் அந்த கட்சியில்? 200 ரூபா வாங்கிட்டு எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்க. என்னது, தளபதி அவர்கள் வந்து ட்வீட்டு போடணுமா, ஜனநாயகன் படத்தில் வந்து 190 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் கொடுத்து யாரும் பார்க்கக்கூடாது, யாரும் விற்கக்கூடாதுன்னு தளபதி வந்து ஆர்டர் போடணுமா? அப்படி போட்டால் இவர் வந்து ஓட்டு நொட்டுவாராம். டேய், உங்களுக்கு பேசிக் புரிதல் இல்லையடா? அறிவு இல்லாதவங்களாம் ஓட்டு போட முடியாதா? அதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாதா? உங்களுக்கும் அந்த கேட்டகிரி தான்டா. ஆனால் உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு தான் அவங்க ஓட்டு வாங்கிக்கிட்டு இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்றத ஒரு மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நினைக்கும் போது எங்களுக்கே எங்கள் மேலே வெக்கமாக இருக்குது. சரி, எங்களையும் சொல்கிறத விட எங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தானே இவங்கெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. அதனால் இந்த பேசிக் புரிதல் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் ஊழலுக்கும் வியாபாரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜனநாயகன் அப்படின்ற படம் ஒரு பிஸ்னஸ். அதை வந்து ஒரு நடிகராக நடிக்கிறாரு. அது விஜய் அவர்களுடைய படம் கிடையாது. விஜய் அந்த படத்துக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அவருக்கு இருக்க மார்க்கெட்டுக்கு ப்ரொடியூசர்ஸ் வேணால் அவருக்கான ஃபெசிலிட்டிஸஸ் பண்ணி கொடுக்கலாம், அவருக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் சலுகைகள் இருக்கலாமே ஒழிய அந்த படத்தில் எந்த பாடலை வைப்பது, எந்த சீனை எடுப்பது அப்படின்ற எந்த ஒரு முடிவும் விஜய் அவர்கள் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு நடிகர். ஆனால் திருப்பி அதான் சொல்கிறேன், அவருக்கு இருக்க அந்த பவர் ரேஞ்சுக்கு அவர் என்ன டிசிஷன் வேணால் எடுக்கலாம். பட் எதில்? ஒன்லி இந்த ஸ்கிரிப்டில்.
ஒரு படத்தை விநியோகம் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறது, அதை வெளியில் கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுக்கறது, எந்தெந்த தேட்டரில் எந்தெந்த ரேட்டில் டிக்கெட் விற்கிறது, இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்க்குறது தேட்டருக்காரங்களும் ப்ரொடியூசர்ஸும். ப்ரொடியூசர்ஸ் கூட படத்தை விற்றுருவாங்க, தேட்டருக்காரங்க தான் முடிவு பண்ணுவாங்க எந்த டிக்கெட்டு எவ்வளோ விற்கிறதுன்னு. ஃபர்ஸ்ட் ஷோக்கு எவ்வளோ விற்கிறது, எஃப்டிஎஃப்எஸ்க்கு எவ்வளோ விற்கிறது, அதுக்கப்புறம் எவ்வளோ விற்கிறது அப்படின்றத தேட்டருக்காரங்க முடிவு பண்ணுறாங்க. அது கவர்மெண்ட் அப்ரூவலோட தான் முடிவு பண்ணுறாங்கன்ற பேசிக் புரிதல் கூட இல்லாத தற்குறி பரதேசியாக இருக்கேடா. என்னடா பண்ணுறது உங்களெல்லாம்? உங்களை மாதிரி ஆட்களை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வச்சு எப்பட்றா முன்னாடி போகுது? ஐயோ பாவம், உதயநிதி அவர்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஒரு ட்வீட் போட சொல்ல, என் படத்தை 190 ரூபாய் தாண்டி யாரும் விற்கவும் கூடாது, யாரும் பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லு. நானே பிரச்சாரம் பண்றேன், விஜய்க்கு ஓட்டு போடுங்க, டிவிக்கு ஓட்டு போடுங்க, நானே பிரச்சாரம். நீ வாங்குற 300 கோடி தான் எங்க காசு. என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடியூசர் விஜய் சார சொல்லு, எனக்கு 300 கோடி வேணாம், 100 கோடி போதும், என் மக்கள் கிட்ட வந்து 2000 ரூபாய் வாங்காதீங்க, 190 ரூபாய் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டாருல்ல. புலம்புறாங்க, செம்ம புலம்புறாங்க. டே, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? 190 ரூபாய்க்கு மேலே தேட்டரில் டிக்கெட் விற்கிறாங்கன்றது பிரச்சனையா, இல்லை தளபதி அவர்கள் 250 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்றது பிரச்சனையா? உனக்கு என்னதான்டா பிரச்சனை? அவர் ஏன்டா வந்து சொல்லணும் என் படத்தை நீங்கள் 190 ரூபாய்க்கு மேலே கொடுத்து பார்க்காதீங்க, இல்லை 190 ரூபாய்க்கு மேலே கொடுத்து தேட்டர்லேருந்து யாரும் விற்காதீங்கன்னு அவர் ஏன்டா சொல்லணும்? அவருடைய வேலை கிடையாது அது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ சொன்னேன்ல இன்றைக்கி இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னு, அந்த சம்பளம் வந்து 100 கோடி ரூபா வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறீல்ல, நொட்டி படத்தில் நாளை தீர்ப்பில் வரும்போதாடா அவங்களுக்கு 250 கோடி ரூபா கொடுத்தாங்க? நாளை தீர்ப்பில் வரும்போது அவர் 1000 சம்பளம் வாங்கினாரோ லட்சத்தில் சம்பளம் வாங்கினாரோ அவருக்கு தான் தெரியும். அதற்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறி இன்றைக்கி 250 கோடி ரூபா வந்திருக்காரு அப்படின்னா சும்மா கிடையாது. அந்த 250 ரூபா கோடி அவர் நடிப்புக்கு மட்டும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா நீங்கள் தாண்டா இருக்கிறதுலே மிகப்பெரிய தற்குறி பரதேசிங்க. ஏன்னா விஜய் அவர்கள் 250 கோடி அப்படின்றது ஹீ இஸ் அ ப்ராடக்ட். அவர் ஒருத்தர்னால எத்தனை பேர் நேரடியாக வாழ்கிறாங்க, எத்தனை பேர் மறைமுகமாக வாழ்கிறாங்க அப்படின்ற பேசிக் புரிதல் இல்லாத பன்னாடைகள் அப்படின்னு தான் உங்களை நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் நேரடியாக ஒரு படத்தில் நடிக்கும்போது அவருக்கான யூனிட்டோடைய ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க, அதுக்கான டெக்னீஷியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஸோ நார்மலாக ஒரு படத்துக்கு ஒரு 50-100 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, விஜய் மாதிரி படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 பேர் 1000 பேர்னு வேலை பார்ப்பாங்க ஒவ்வொரு நாளும். அப்போ ஒவ்வொரு நாளும் அத்தனை குடும்பங்கள் இவரை வைத்து பிழைக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இவருடைய படங்கள் தேட்டரில் வரும்போது அந்த தேட்டருக்காரர் ஓனர் மட்டும் சம்பாதிக்கிறது இல்லை. தேட்டரில் சின்ன சின்ன கடை வச்சுருக்கவன், சைக்கிள் ஸ்டாண்டு வச்சுருக்கவன், பைக் ஸ்டாண்டு வச்சுருக்கவன், தேட்டருக்கு முன்னாடி கடை போட்டிருக்கவன், ரோட்டில் நின்று பலூன் விற்கிறவன் முதற்கொண்டு பயனடைவாங்க. ஸோ இதெல்லாம் நேரடியாக தளபதி அவர்களால் பயனடைகிற ஒன்று. இன்னொன்று கேட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. மறைமுகமாக தளபதியை வச்சு வாழ்கிறவங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் என்ன போடுறேன் ஏது போடுறேன் தளபதி பார்ப்பாரா பார்க்க மாட்டான்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நான் போட்டுட்ருக்கேன்னா ஏன் போட்டுட்ருக்கேன்? எனக்கு இதில் போடும்போது மாதத்தில் ஒரு 5000 ரூபாயோ இல்லை ஒரு 10,000 ரூபாயோ வந்தாலும் அதுவும் காசு தான். அந்த வருமானமும் யாரை நம்பி யாருனால வருது எனக்கு? இப்போ நான் தளபதி பற்றி பேசுகிறனால. சரி, இது தளபதி பற்றி பேசினா மட்டும்தான் வருமா? வீடியோவில் யூடியூப்பில் வேறு எதாவது போட்டால் கண்டிப்பாக வரும். ஆனால் என்னுடைய கண்டென்ட் இப்போ நான் தளபதி அவர்களை பற்றி பேசுகிறனால எனக்கு அதில் வருமானம் வருது அப்படின்றது. என்னை போன்று மறைமுகமாக எத்தனையோ பேர் தளபதி அவர்களை பற்றி பேசி வீடியோ போடுறதா இருக்கலாம், இல்லை அவரை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். இன்றைக்கி அவர் அரசியலுக்குள்ளே நுழைகிறார் அப்படின்னும்போது இத்தனை வருடம் தன்னுடைய கட்சி ரசிகர்களாக இருந்தவங்க இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் பதவியாக இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து பொருளாளர், ஒருத்தருக்கு வந்து செயலாளர், அதற்கப்புறமா இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற சின்ன சின்ன பதவிகள், இப்படி அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்றைக்கி கிடைக்கப்படுது. ஸோ அப்போ ஒரு மனிதன் இன்றைக்கி எந்த அளவுக்கு வளர்ந்துருந்தால் இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனாக பார்க்கப்படுறார். இன்றைக்கி வந்து இஸ் அ பிஸ்னஸ் பர்சன், அவ்வளோதான். அவரை வச்சு தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த சினிமாவும் சரி அரசியலும் சரி. அந்த அளவுக்கு ஒரு வலிமை மார்ந்த மனிதர் 250 கோடி ரூபா சம்பளம் வாங்குறதுல உனக்கு எங்கே மயிரில் வலிக்குது? இன்னொன்று என்ன சொல்கிறீங்கன்னா, என் மக்கள்கிட்ட 2000 ரூபா வாங்காதீங்க அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட சொல்கிறேன். இது திரும்பவும் சொல்கிறேன், இது பிஸ்னஸ். இதில் 2000 ரூபா கொடுத்து போய் பாருங்க அப்படின்னு யாரையும் கழுத்தை பிடிச்சி போய் தள்ளலடா கம்முனாட்டிங்களா? இது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு டீ கடைக்கு போகிறேன். சாதாரண டீ கடைக்கு போனால் டீ 15 ரூபா. அதே டீயை நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் குடித்தேன் அப்படின்னா 3000 பில்லு போடுவாங்க. இத்தனைக்கு எங்கேயாவது போட்டு ஆற்றி கொடுப்பாங்க. அங்கே தனித்தனியாக எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுப்பாங்க. அதை நம்ம போட்டு குடிக்கணும், அதுக்கு 3000 பில்லை வேறு போடுவாங்க. ஸோ என்ன இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸ்டாண்டர்ட். என்னது ஸ்டாண்டர்ட்? இப்போ நீ சொன்ன மாதிரி
எல்லா படங்களுக்கும் எல்லா ஹீரோ படங்களுக்கும் பிளாக்கில் வந்து டிக்கெட் விற்கிறாங்களா, இல்லை எல்லோரும் போய் வாங்கிட்டு போய் பார்த்துருங்களா? அப்படி கிடையாது. வேறு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், அஜித் அவர்கள், ரஜினி, கமல், சூர்யா, ஸோ இந்த மாதிரி ஒரு விக்ரமாக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி தனுஷ், சிம்பு, இவங்க மாதிரி படங்களுக்கு தான் ஃபஸ்ட் டே எப்படியாவது பார்த்துணும், FDFS பார்த்துணும் ஃபேன்ஸு போகிறாங்க. அவங்க வாங்கிட்டு போனால் உனக்கு என்ன வலிக்குது? உனக்கு எங்கடா வலிக்குது? உனக்கு வேணும்னா நீ போய் பாரு, இல்லாட்டி பார்க்காத. உன்னையமா போய் பார்க்க சொல்கிறான். ஸோ இப்போ இதில் வந்து மக்களை நீ ஏன் இன்னால் இன்வால்வ் பண்ணுற? மக்களுக்கு ஒன்றும் அவர் போய் நேரடியாக நீ 2000 கொடுத்தா தேட்டருக்கான்னு சொல்கிறாரா? இல்லையே. மக்கள் பொறுமையாக அதுக்கப்புறம் குடும்பமாக தேட்டரில் என்ன டிக்கெட் விலை போடுறாங்களோ அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போய் பார்க்குறவங்க தான் மக்கள். இந்த நாளில் போய் பார்க்குறவங்க பேர் ஃபேன்ஸ். ஸோ ஃபேன்ஸு 2000 கொடுத்து பார்க்குறான், 5000 கொடுத்து பார்க்குறான்னு சொல்லிட்டு இங்கே வந்து கதறாததுங்கடா, கம்முனாட்டிங்களா? இப்ப என் பணத்தை பிளாக்ல வாங்கி தானே நீ சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்க. நீ என்னத்த ஊழல ஒழிக்க வர போற? இது கேட்டா தப்பா? மத்த ஹீரோஸ் அரசியலுக்கு வரலங்க. அரசியலுக்கு வரனால தான் விஜய் கிட்ட இந்த கொஸ்டின் கேக்குறேன். இல்லன்னா நான் அஜித் படத்துல 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு விக்கிறாங்க, நான் இல்லன்னு சொல்ல. அஜித் அரசியலுக்கு வரலையே, ரஜினி அரசியலுக்கு வரலையே, விஜய் தானே அரசியலுக்கு வராரு. அப்ப அவர்கிட்ட தானே கேட்க முடியும். அவரும் அரசியலுக்கு வரலன்னா கேட்க மாட்டோமே. வித்துட்டு போ, 2000 ரூபாய்க்கோ 3000 ரூபாய்க்கோ வித்துட்டு போன்னு சொல்லிட்டு இருப்போமே. இந்த இத்து போன வானவல் ஈத்தரங்க இருக்காங்களே, எப்போ பார்த்தாலும் கடைசியில் இவங்களே வாயை கொடுத்து மாற்றிக்கிறாங்க. இது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு வீடியோ போட்டாங்க. யாரெல்லாம் வந்து தளபதி அவர்களுடைய நிகழ்ச்சி நடக்கும்போது எப்போல்லாம் போய் பிரச்சனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆளுங்களை செட் பண்ணி அனுப்புகிறாங்கன்றத இவங்க வாயிலே ஒரு வீடியோ போட்டாங்க. அதை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டேன். அதே மாதிரி இப்போ கடைசியில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வரனால தான் இந்த கேள்வியை கேட்குறீங்களா? அப்போ அரசியலுக்குள்ளே யாருமே வரக்கூடாது, அதானே? அரசியலுக்குள்ளே இப்போ அஜித் வரல, ரஜினி வரல, அதனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதனால் அவங்க எவ்வளோ வேணால் திருடலாம், அவங்க என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் அரசியலுக்குள்ளே வந்தால் நீங்கள் கேட்பீங்க, டேய் அரசியலுக்குள்ளே வர்றதே இந்த மாதிரி திருட்டெல்லாம் நிறுத்துறதுக்கு. ஆனால் இன்னொன்று நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், ஒரு படத்தை 5000 கொடுத்து பார்க்குறது, 2000 கொடுத்து பார்க்குறது அது தனிப்பட்ட ஒருத்தருடைய விருப்பம். அது வந்து தவறு கிடையாது. இப்போ ஒருத்தன் பிளாக்கில் டிக்கெட் விற்கிறான் அப்படின்னா அது அவனுடைய தொழில். நீ ஏன் போய் வாங்குற? இங்கே கொலை செய்கிறவனோட கொலை செய்ய தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, நீ பிளாக்கில் டிக்கெட்டு வாங்குற அப்படின்ற அவனுக்கு என்ன இருக்கிறனால தான் அவன் அந்த டிக்கெட்டை முன்னாடியே வாங்கிட்டு போய் வந்துட்டு பிளாக்கில் விற்கிறான். சப்போஸ் நீ வாங்காமல் நீ ஒழுக்கமாக இருந்தேன்னா அவன் ஏன் விற்க போகிறான்? விற்க மாட்டான்ல. அப்போ நீ என்ன பண்ணுறேன்னா, நீ அதாவது நம்ம மீன்ஸ் பப்ளிக் தான் அந்த மாதிரி ஆட்களை உருவாக்குறோம், அந்த மாதிரி ஆட்களை தூண்டுறோம். ஏன்னா நமக்கு ஆர்வம் நாள் பார்த்துடணும்னு. அப்போ அந்த ஆர்வம் தான் அவனை அதை வேலையை செய்ய வைக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல இது எப்படி வந்து இதுக்கு வந்து நடிகர்கள் பொறுப்பேற்றுக்க முடியும்? இது ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய விருப்பம், இல்லை தொழில், என்ன வேணால் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ கல்கட்டாவில் சோனா காட்சி இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாது. அதனால வந்து ஏன் தமிழ்நாட்டில் இல்லைன்னு எல்லோரும் சண்டை போட்டுட்ருக்காங்களா? அப்படி கிடையாது. அந்த ஊரில் அந்த ஸ்டேட்டில் அவங்களுக்கு அது தேவைப்படுது வச்சுருக்காங்க, இங்கே இது தேவைப்படலை வைக்கலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த பேசிக் புரிதல் இருக்கணும்டா தற்குரீஸ். என்ன சொல்கிறேன்னா, இவர் பணம் கொடுத்து பார்க்குறாராம், அதனால் இந்த பணம்லாம் சேருதான், இதெல்லாம் வந்து ஊழல் கணக்கில் வந்துருமா? டேய் பண்ணாட, அதைத்தான் திருப்பி சொல்கிறேன், நீ பணம் கொடுத்து பார்க்காத, அது ஊழல் கணக்கில் வராது. எதெல்லாம் தெரியுமா ஊழல் கணக்கில் வரும்? நீ வரியாக கொடுக்குற பற்றியா கவர்மெண்ட்டுக்கு காசு, நீ எல்லா ப்ராடக்ட் வாங்குற பாரு, அதில் எல்லாத்துலேயும் வரி போதில்ல, இது கவர்மெண்ட்டை போய் சேருது. கவர்மெண்ட்டுன்னு ஒரு ரெவென்யூ போதில்ல எல்லா சைடில் இருந்தோம். அந்த ரெவென்யூ வச்சு சட்டத்திட்டம் போடுறாங்கல்ல, ரோடு போடுறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம், பாலம் போடுறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம், இந்த இடத்துல பைப் லைன் இவ்வளோ செலவு பண்ணுறோம், எலக்ட்ரிசிட்டி லைன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம், கல்வி மையம் அமைக்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம், சுகாதார மையம் அமைக்கிறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்களா? அந்த அமௌண்ட்டு கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேருதான்னு பார்க்கணுண்டா கம்யூனிட்டிஸ். அது சேரலைன்னா அதுக்கு பேர் தான் ஊழல். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அவங்க சம்பாதிக்கிற பணம் கிடையாது. யார்? அரசியல்வாதிகள் சம்பாதிக்கிற பணம் கிடையாது. நம்ம சம்பாரித்து, மக்கள் சம்பாரித்து, நம்ம வரி கட்டி நம்மளுடைய வாழ்க்கையை திருப்பி மேம்படுத்திக்கிறதுக்கு நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்குற பணம். அந்த பணம் திருப்பி நமக்கு கரெக்டாக கிடைக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை அவங்க தரணும். அதை தராமல் ஒரு 10 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்கு ஒதுக்கிட்டு அதில் ஒரு 5 கோடி ஆட்டையை போட்டு, இல்லை ஒரு 8 கோடி ஆட்டையை போட்டு ஒரு 2 கோடியை மட்டும் செலவு பண்ணால் அது பேர் ஊழல். புரியுதா? பட் சினிமா அப்படின்றது வியாபாரம். ஒரு ஹீரோவை வச்சு ஒரு படம் எடுக்கிற ப்ரொடியூசர் என்ன கணக்கு பண்ணுவார்னா, நான் இந்த ஹீரோக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன், டெக்னீஷியனுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன், மார்க்கெட்டிங் இவ்வளோ செலவு பண்ணேன், ஒரு 400 கோடி ரூபா நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா அது 500 கோடியாக எடுக்கிறதுக்கு தான் பார்ப்பார். அட்லீஸ்ட் 10% லாபம் வச்சாது படத்தை எடுக்கணும் பார்ப்பார். 440 கோடி 40 கோடியாவது அந்த படத்துக்கு லாபம் வரணும்னு அந்த நோக்கத்தில் தான் விற்பாரே ஒழிய, நான் 400 கோடி ரூபா பட்ஜெட்டு போட்டு எடுத்துவிட்டு இந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டு
டிக்கெட்டை கொடுத்து நான் லாஸ் ஆவேன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் தேட்டரில் கவர்மெண்ட்டில் என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ அதை தான் விற்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது என்னென்னா இந்த எஃப்டிஎஃப்எஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள் ஃபஸ்ட் டேயில், அதில் விற்கக்கூடிய அந்த டிக்கெட்டு காசை மட்டும்தான் பெரிய இஷ்யூவாக எடுத்துகிட்டு வந்து ஊழல் பண்ணிட்டாருன்னு பேசுகிற தற்கூறிங்களா? அது ஊழல் கிடையாது, அது அவன் பண்ணுற வேலை. எல்லா இடத்துலையும் அந்த தேட்டருக்காரன் தான் அதை கண்டிக்கணும். அவன் பிளாக்ல விற்கிறானா, தேட்டர் முன்னாடி விற்கிறானா, அவனை பிடிச்சி போலீஸில் கொடு. தேட்டருக்காரன் ஏன் கொடுக்குறான்? பல்க் டிக்கெட் விற்கிறாங்கல்ல, ஏன் விற்கிறாங்க? அதெல்லாம் கேளுங்கடா. அதை விட்டுவிட்டு ஊழல் என்ன, வியாபாரம் என்ன அப்படின்னு தெரியாமல் இங்கே வந்து நீங்கள் ஊழல் அளிக்கத்தானே வந்தீங்க, நீங்களே வந்து ஊழல் பண்ணலாமா கேட்காதீங்க. தளபதியுடைய ஃபஸ்ட்டு டைலாகை திருப்பி வந்து போட்டால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் லென்த்தாக போகணுருக்கா, நானே சொல்லிடுறேன். அவர் ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் என்கிட்ட உங்ககிட்ட எல்லார்கிட்டையுமே போய் கிடக்கு. அது அவ்வளோ சீக்கிரம் அழிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அழிக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா அது ரொம்ப பெரிய டாபிக். ஏன்னா நான் டிசைட் பண்ணாமல் ஊழல் அடிக்க முடியாது. அதுக்கு மிக சரியான ஒரு படம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ரமணா படத்தை ஒரு வாட்டி திரும்பி போய் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஊழல் பண்ணுறவங்களை எப்படி அழிக்கிறதுன்னு விஜயகாந்த் அவர்கள் காட்டுவார். ஆனால் திருப்பி அதே அரசியல்வாதி, அதே அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை எப்படி ஊழல்வாதி ஆக்குறதுன்னு வில்லன் காட்டுவான். ஊழல் நம்ம செய்யாமல் ஊழல் அழிக்கவே முடியாது. இங்கே ஒரு காரில் நாங்கள் போகும்போது சின்னதாக ஒரு ஃபைன், சின்னதாக ஒரு சிக்னலை தாண்டிட்டாவோ, இல்லை ரோடை கிராஸ் பண்ணிட்டாவோ, இல்லை லைனை கிராஸ் பண்ணிட்டாவோ பாம் போலீஸ்காரன் வருவாப்பில் வந்து அப்படி கார்டை வாங்குவாப்பில், லைசன்ஸ் வாங்குவாப்பில், டக்குன்னு போட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அவர்கிட்ட சார் இருந்தாங்க ஒரு 100 ரூபா அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு சேர்த்து ஃபைன் அடிப்பார், இல்லை உள்ளே தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. நின்றுட்டு பிடிப்பாங்க. போனோம்னா சார் என்ன சார் பார்த்து பண்ணுங்கள் சார் அப்படின்னா, சரி ஓகே இப்போ கொடுத்துட்டு போ. இது நம்ம என்கரேஜ் பண்ணுறது யாரை? போலீஸ்காரங்களை. நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதற்கான ஃபைனை கட்டுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஆனால் நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். அப்போ யார் இங்கே ஊழல் என்கரேஜ் பண்ணுறோம்? மக்களாக இருக்க நம்ம ஃபஸ்ட் ஊழலை என்கரேஜ் பண்ணுறோம். அவங்களும் அதை வரவேற்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க நம்மளை ஊழல் செய்ய வைக்கிறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அரசு நிர்வாகத்திலையும் சரி, அரசியல் நிர்வாகத்திலையும் நடக்கக்கூடிய, மக்கள் சேவை பண்ணக்கூடிய இந்த அதிகாரிகளும், இந்த தலைமை பதவியில் இருக்கும் எம்எல்ஏ எம்பி இவங்களாம் வந்து பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் ஊழல். ஒரு பிஸ்னஸ் மேன் பண்ண போயிட்டு ஊழல் கிடையாது. அவனுடைய ப்ராடக்ட்டுக்கு அவனுக்கு என்ன விலை விற்கலாம், என்ன விலை வைக்கணும் அப்படின்றது அவனுடைய தனிப்பட்ட உரிமை. நான் சொன்ன டீ கடை கதை தான். 10 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுக்கலாம், 3000 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுக்கலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த தற்கொலைங்க சொல்கிற மாதிரி தளபதி அவர்கள் டிக்கெட்டு இவ்வளோ விற்கிறாரு, உடனே ஊழல் பண்ணுறாருன்னு நீங்கள் முட்டாள்தனமாக மக்கள் நினச்சிங்கன்னா இவங்களை விட பெரிய தற்கொலை மக்களாக தான் இருப்பீங்கன்னு சொல்லி இந்த மேட்டரை இத்தோட முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.